நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஊரே கரும்புகையால சூழப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். மின் கம்பியால தீ விபத்து ஏற்பட்டுச்சா? போலீசார் தீவிர விசாரணை. பொதுமக்களை அச்சத்துல ஆழ்த்திருக்கு. பேருந்துகள் நிறுத்தும் இடத்துல திடீர் தீ விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கு? வெளியாகிருக்கு அதிர்ச்சி தகவல். வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் நகர்ல பேருந்து நிலையம் பக்கத்திலேயே தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்து நிறுத்தக்கூடிய இடம் இருக்கு. இங்க பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அப்பதான் திடீர்னு அங்கிருந்த பேருந்துகள்ல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு கரும்புகை சூழ ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல தீ மளமளன்னு பரவி மொத்த பேருந்துலயும் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. உடனடியா போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்து தீய அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஒரு பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமடைஞ்சிருக்கு. இன்னொரு பேருந்துல பாதி அளவுக்கு சேதம் ஏற்பட்டதா கூறப்படுது. அங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திடீர்னு எப்படி பேருந்துல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது அப்படின்றதுதான் பலரையும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. இதன் காரணமா மொத்த ஊரே பெரும் அச்சத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்ந்திருந்திருக்காங்க. உயர்மின் அழுத்த கம்பி ஒண்ணு அருந்து விழுந்ததால பேருந்துல தீ விபத்து ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆனா தீ விபத்துக்கு காரணம் இதுதானா வேறு ஏதாச்சா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் இது தொடர்பா விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.